கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருடைய சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து நானும் எங்கள் குடும்பத்தாரும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிள்ளைகளாக நாம ஜெபத்திலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதிலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதிலும் கவனமாக இருப்போமாக. இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் தொற்றுக்கு நாம் ஆளாகாதபடி தேவன் கொடுத்த ஞானத்தினாலும் அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளையும் நாம் பின்பற்றி சரியாக நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இடைவிடுவாராக. ஆமென். இந்த நாளிலும் தேவ வசனத்தின் தியானத்துக்காக யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினர். யோபு பக்தன் கர்த்தர் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுத்தார் என்கிறதை இந்த இடத்திலே சொல்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறவர், இல்லை என்றால் உயிர் என்று சொல்கிறோம் அல்லவா, நாம் அந்த உயிரை நமக்கு கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சொல்கிறார். பரிசுத்தவான்கள் யாரும் மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல, இல்ல மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டாலும் அதை கண்டு கலங்குகிறவர்களும் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தேசங்களை அசைத்த பரிசுத்தவான், ஆனால் அவர் அதிகமான பலவீனமான ஒரு மனிதன். அவரோடு கூட எப்போதும் லூக்கா என்று சொல்லுகிற ஒரு வைத்தியர் கூடவே இருந்தார். ஆனால் அவர் தன் வாழ்நாளிலே அவ்வளவு பலவீனங்கள் இருந்த போதும் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் இயேசுவுக்காக பல காரியங்களை அவர் சாதித்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில கண்டுபிடித்த ஒரே காரியம் அதுதான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதை அவர் உறுதியாய் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து அவர்களுக்கு ஜீவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். யோபு அவர் ஆதியாகமத்தின் காலத்திலேயே அவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அன்றி எனக்கு தயவையும் பாராட்டினேன் என்று சொல்கிறார். தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்துட்டு அப்படியே விட்டுட்டு போறவர் இல்லை. அவனை சிருஷ்டிக்கும்படி பொறுப்பேற்றவர். அவனை அவர் மடியிலே கொண்டு சேர்க்கும் வரை அவர் அவன் மேல் வைத்த கரிசனையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜீவனை கொடுத்தவரும் அவர்தான், மனுஷனுக்கு தயவை கொடுக்கிறவரும் அவர்தான். மூன்றாவது, அந்த மனிதனுக்கு கடைசி மட்டும் அவனை பராமரிக்கிறதும் அவர்தான். இந்த மூன்று காரியத்தையும் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிற காலங்களிலேயே தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். யோபுக்கு ஜீவனை கொடுத்தார் அப்படிங்கிறாரு, எனக்கு தயவை பாராட்டினார் அப்படிங்கிறாரு. மூன்றாவது, அவர் எனக்கு என்னுடைய ஆவியை காப்பாற்றும்படி அவர் எனக்கு பராமரிப்பை கொடுத்தார் என்று சொல்றார். பராமரிப்பு, இதை குறித்து தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம அந்த காலை வேளையில தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார், தயவு பாராட்டினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பராமரிக்கிறார்.
அவர் பராமரிக்குதல் அப்படிங்கிற போது இப்போ அந்த உலகமே இன்னைக்கு கொள்ளை நோயின் தொற்றுல பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆங்காங்க கேட்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்கு வேண்டியவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய பிள்ளைகள் இல்லை என்னுடைய கசின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான பராமரிப்பு கிடைக்கல, சரியான மருத்துவம் கிடைக்கல, சரியான ஆக்சிஜன் வசதி கிடைக்கல, வேக்சின் கிடைக்கல, எங்களை சரியான முறையில் பராமரிக்கல, நாங்கள் கீழே படுத்து கிடக்கிறோம். இப்படி அந்த நிறைய இடங்கள்ல பராமரிப்புகள் நல்லா நடக்குது. ஆனால் சில பராமரிக்கிறதுல சில குறைபாடுகள். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னா இப்போ 100 பேர் கவனிக்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குன்னு வைக்கணும். 1000 பேர் போகிற போது அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 1000 பேருடைய உயிரையும் அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருக்கிற போது அந்த 100 பேர் தான் அவங்க அதிகமான பராமரிப்புல வச்சிருப்பாங்க. மற்ற 90 பேரை அவங்களால முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, பராமரிப்பாங்க. இப்போ பிரியமானவர்களே, அந்த பராமரிப்பு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு என்ன செய்கிறோம், மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் கொடுக்குறோம், அவங்கள கவனிக்கிறோம், அவங்கள விசாரிக்கிறோம். இதுதான் என்னது, பராமரிப்பு. இப்போ ஒரு செடியை நட்டுறோம், நட்டதோட என்ன செய்யறதுல நம்முடைய கடமை முடிந்து போது அது தன்னால் வளராது. அந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும், அந்த செடி வைத்த இடத்துல சூரிய வெளிச்சம் படணும். சில நேரங்களில் சில செடி கொடிகளுக்கு சில தாவரங்களுக்கு உரங்கள் வைக்கணும், குத்தி என்ன செய்யணும், எரு போடணும். இப்படிலாம் சில காரியங்கள் இருக்கு. இப்போ எதையுமே பராமரிக்கிற போதுதான் அது என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தையை பெற்று அது வாட்டில் போட்டுட்டா அந்த குழந்தை என்ன செய்யாது, வளராது. இந்த குழந்தையை தொட்டு தூக்கி அந்த குழந்தைய அதுக்கு ஆகாரம் கொடுத்து அதுக்கு துணிமணிகளை உடுத்தி அது 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 வளருவதற்கு ஏதுவான பராமரிப்பு. இந்த பராமரிப்பு நல்ல பராமரிச்சா அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போலதாங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேலே என் மேலேயும் தேவன் அதிக அக்கறை வைத்திருக்கிறார். நம்மளை பராமரிக்கிறதுல அவர் அதிக பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். அவர் அதை நேரடியாக செய்யாவிட்டாலும் கூட பல மனிதர்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறார், பராமரிக்கிறார். அப்படி ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதல் சம்பவம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். அதை நம்ம படிக்கிற போது ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஆகாப் ராஜாவின் ஆட்சி காலத்திலே அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்த ஒபதியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். அந்த ஒபதியா அப்படிங்கிற மனுஷனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் சொல்லுகிறது. ஒபதியா அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்தால் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படும். ஒரு மனிதன் அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், இல்ல ஒரு பெரிய அரசு அதிகாரியா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருக்கிறானா என்பது ரொம்ப முக்கியம். இங்கே ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன் என்ற ஒரு அருமையான சாட்சியை பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் செய்த சில காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசபேல் அப்படிங்கிற ராணி ஆகாப் ராஜாவுடைய மனைவி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டாங்க. தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு தீர்க்கதரிசிகளை தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்த போது அந்த அதே அரண்மனையிலே வேலை செய்த அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்த ஒபதியா என்ன செய்தானா, 100 தீர்க்கதரிசிகளை அவன் சேர்த்து 2 கெவின்னு சொன்னா குகை, அவர்களை 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 1 என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை படித்த போது 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை படித்த போது 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருடைய ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படி அரசாங்கம் செய்து கட்டளையிட்டிருக்கிறது. உபதியா என்கிற மனுஷன் சாதாரண மனுஷன், அவன் அரசாங்கத்துல வேலை செய்கிறவன், அது அரண்மனை விசாரிப்புக்காரன். அவன் என்ன செய்ய முடியாது? ராஜ கட்டளைக்கு விரோதமா செய்ய முடியாது. செய்தால் அவன் தலை துண்டிக்கப்படும். ஆனால் அவன் அதெல்லாம் யோசிக்கல. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அதனால ராஜாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த காரியத்துல கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும் என்று சொல்லி அவன் 100 தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து இந்த பஞ்ச காலங்களிலே என்ன செய்தான்னா போஷித்தான் அப்படின்னு எழுதுறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம வாழ்கிற அந்த காலம் ஒரு பஞ்ச காலத்துக்கு ஒரு இணையான ஒரு காலமா இருக்கு. நீ வரும் நாட்கள்ல கொடிய பஞ்சங்கள் தேசங்கள்ல ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு ப்ராபசிலாம் சொன்னதா சொல்றாங்க. இந்த நாஸ்டதாமஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபட் என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு தேசம் பயங்கரமான விடுவிக்க முடியாத ஒரு பஞ்சத்துக்குள்ளே சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 100 ஊழியக்காரங்களை இல்ல 100 தீர்க்கதரிசிகளை 50 பேர் அந்த குகைகளிலே ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அந்த பஞ்ச காலத்திலே ராஜாக்கும் ராஜாத்திக்கும் தெரியாம அவன் என்ன செய்தான்? பராமரித்து கொண்டு வந்தான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அரசாங்கம் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திலே வேலை செய்கிற ஒரு சேவகன் ராஜ கட்டளையை மீறி தேவ கட்டளைக்கு பயந்து அவன் என்ன செய்தான்? தவறு செய்யாத உத்தமமாய் நடந்த தேவ தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கும்படி அவன் என்ன செய்தான்? அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை வெகு காலம் பராமரித்து வந்தார். நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யலாம். நம்ம நினைப்போம் நம்ம கொடுக்குறது சின்ன உதவினால என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க. நாம கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய உதவி ஒருத்தரை ஒரு 10 நாள் போஷிக்க முடியும், ஒரு 2 நாள் போஷிக்க முடியும், 1 நாள் போஷிக்க முடியும். இப்பவே சொல்லுவாங்க சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பஞ்ச நாட்கள்ல பஞ்ச காலங்கள்ல நமக்கு யாராவது தேவையுடையவர்கள் அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல அறிஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நாட்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அவங்கள பராமரிக்க முடியுமா? பாருங்க, அரசாங்கமே பாருங்க பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு பலவீனமானவங்க கஷ்டப்படுறவங்களை எவ்வளவு தேடி தேடி விசாரிச்சு பராமரிக்கிறாங்க. அநேக தொண்டு நிறுவனங்கள் நாட்கள் என்ன செய்யறாங்க? சில இப்போ மதுரையிலலாம் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. என்ன செய்யறாங்கன்னா பணம் இல்லாதவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. 3 நேரம் என்ன செய்யலாம்? சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி அந்த வாகனம் இந்த மதுரை முழுதும் சுத்தி வர்றாங்க. வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து அதை வைப்பாங்களாம். வந்து என்ன செஞ்சிடலாம்? சாப்பாடு அருமையான தரமான சாப்பாடு 3 நேரம் கொடுக்குறாங்க இலவசமா. எவ்வளவு பெரிய சேவை பார்த்தீங்களா? இதுதாங்க பஞ்ச காலங்கள்ல கஷ்ட காலங்கள்ல நம்ம உதவி செய்கிறது. இதுதான் பராமரித்தல். அப்படி பராமரித்ததுனால உபதியாவை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். நல்ல ஒரு சாட்சியை அவருக்கு பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் கொடுத்தார். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளை பராமரித்த ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடியும். நம்ம எப்படியா வாசிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, பயப்படாதீர்கள், நான் தேவனா, பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிற இந்த வசனம் தன்னுடைய சகோதரர்களால் தீமையை அனுபவித்த யோசேப்பு சொல்கிறதான வார்த்தை. அவருடைய சாட்சியை குறித்து பரிசுத்த வேதம் சாட்சி சொல்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவருக்கு ஆரம்ப நாட்களிலே தீமை செய்திருந்தாலும் அவர் வளர்ந்து கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்ததற்கு பின்பதாக அதை தீமையாக அவர் நினைக்காமல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை அநேக ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லிட்டு, நீங்க எனக்கு பயப்பட வேண்டாம், நானா தேவனா? அப்போ மனுஷன் பயப்பட வேண்டிய ஒருவர் தேவன் என்கிறதை அந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். மனுஷனுக்கு மனுஷன் பயப்படக்கூடாது,
தேவனுக்கு தான் பயப்படணும், நீங்க அவருக்கு பயப்படுங்க, எனக்கு ஏன் பயப்படுறீங்க, நான் தேவனா என்று தன்னுடைய சகோதரிடத்திலே தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துவது மாத்திரமல்லாமல் சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் என்று சொல்றாரு. அப்போ பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தை நம்ம விசாரிக்கிற போது கணவன், மனைவி, பிள்ளைகள், முழு குடும்பத்தையும் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். ஒரு உதவி அப்படிங்கிற போது ஒரு முழு குடும்பமும் என்ன செய்யுது? ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இப்போ நம்ம செய்கிற உதவி ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கா, ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற அளவு இருக்குதா என்கிறத நம்ம என்ன செய்யணும்? அப்போ தனக்கு தீமை செய்த சகோதரர்களே அவன் சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன்? நான் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசு. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இடத்துல நீங்க ஆறுதலா 4 வார்த்தை பேசி ஒரு பட்சமா நீங்க பேசுங்க. அவங்க கஷ்டத்துல இருந்து பாதி அதுலயே அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? அந்த தைரியம் அடைஞ்சிருவாங்க. அவங்க ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நம்ம ரொம்ப உதவி செய்ய முடியாட்டா கூட ஏதோ ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்து ஒரு சின்ன உதவி செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தைரியமா இருங்க, உங்களை வழி நடத்துவாரு, இனி நடத்துறாரு, இனி போஷிக்கிறாரு, உங்களையும் போஷிப்பாருங்கிற நம்பிக்கையான வார்த்தையை நம்ம சொல்லுகிற போது அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கை அடைந்து அவர்களும் கர்த்தரை பின்பற்றி நாளைக்கு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிற போது அவங்க 4 பேரை பராமரிக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? கர்த்தரால அவங்க உயர்த்தப்படுவாங்க. இதுதான் யோசேப்பு தன் சகோதரருக்கு செய்த அந்த பராமரிப்பை குறித்து பேச சொல்லும். 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ஒரு அருமையான சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிற போது கள்ளர் கையிலே அகப்பட்டு விடுகிறார். அகப்பட்டதனால கள்ளர் அவனிடத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் பறித்து கொண்டு அவனை அடித்து காயப்படுத்தி அவனை குற்றுயிராக போட்டு விட்டு சென்றார். இதற்கு மேல அவன் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற நிலைமையில அவனை குற்றுயிராக விட்டு போய்விட்டார். அந்த வழியாக வந்த அநேகர் அவனை கண்டு விலகி போனார்கள். ஆனால் ஒரு சமாரியன் ஒருவன் அந்த வழியாக தன் வாகனத்திலே கடந்து வருகிறான். அவன் வாகனத்திலே கடந்து வந்த போது வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனை கண்டு அவன் மேல் இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்தான். என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, அவருடைய காயங்களை முதலாவது என்ன செய்தான்? கட்டினான். அதாவது இயேசு நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டு. அப்போ ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன தேவை? விபத்துல அடிபட்டு கிடக்கிறான்னு வைக்கலாம் ரோட்ல, முதல்ல அவனுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதுதான் முதல்ல அவன் உயிரை காப்பாற்றக்கூடிய முதல் வேலை. பாத்தீங்கன்னா உடனே என்ன செய்வாங்க? ஒரு டிஞ்சர் எடுத்து அந்த பிளட் எல்லாம் தொடச்சி அந்த இடத்துல இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மாத்திரை கொடுத்து உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்ன செய்வாங்க? காப்பாற்றுனாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொன்னா அந்த ஹார்ட்டை மறுபடியும் ரீபம்ப் பண்ணி என்ன செய்வாங்க? மறுபடியும் துடிக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? எக்ஸசைஸ் பண்ணி உங்களை காப்பாற்ற பார்ப்பாங்க. அதே போலதான் குற்றுயிராய் கிடந்த அந்த மனுஷனை இந்த சமாரியன் பார்த்த உடனே தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவனுடைய காயங்களிலே திராட்சை ரசம் வார்த்து, அந்த காலத்துல திராட்சை ரசம் வந்து ஒரு மெடிசினா நினைச்சிருக்கு, உபயோகப்படுத்து. அவனுடைய காயங்களை எல்லாம் கழுவி அதை துணினால் அதை கட்டி என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த வாகனத்தின் மேலே அவனை ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்தானா? பராமரித்தான். இதுல அவன் செய்த காரியம், முதல்ல காயங்களை கட்டி பின்பு தன்னுடைய சொந்த வாகனத்திலேயே அவனை ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் அவனை பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டுட்டு அவனுக்கு செலவுக்கு தேவையான 2 பணத்தையும் கொடுத்துட்டு சத்திரக்காரனத்துல சொல்றான், இதை விட இன்னும் அதிகமா நீ அவனுக்கு செலவு பண்ணினா நான் திரும்ப வரும்போது உனக்கு கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தையும் பண்ணிவிட்டு அந்த மனிதன் என்ன செய்கிறான்? பாருங்க, ஒரு அந்நியன், இந்த அடிபட்டு கிடந்த இந்த மனிதன் சமாரி, அவன் அதாவது அடிபட்டு கிடந்தவன் யூதன், ஆனால் காப்பாற்றினவன் சமாரியன். அவங்க 2 பேருக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லாட்டாலும் இந்த சமாரியன் தனக்குள் இருந்த அந்த அன்பை என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். அதே போலதாங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது, ஒருத்தரை காப்பாற்றுகிற போது
ஜாதி மதம் எதுவும் பாராத அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம உதவி செய்யணும். இன்னைக்கு அநேக தொண்டு நிறுவனங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்னா உடனே என்ன செய்யறாங்க, மதம் ஜாதி பார்க்காம உடனே ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, இதே போல குற்றுயிராய் கொலை உயிராய் கிடக்கக்கூடியவர்கள், ஆத்ம அளவிலும் சரீர அளவிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை பராமரிக்க நாம நம்முடைய மனதிலே உறுதி எடுத்துக் கொள்வோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. பேலிக்ஸ் என்கிற அந்த அதிபதியை குறித்து பவுல் சொல்லுகிறதான வார்த்தை, உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பேலிக்ஸ் என்கிறவன் அவன் அதிபதியாக இருக்கிறான். அவனை பவுல் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அவர் சொல்றார், அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் சொல்றாரு, உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறது, அதை நாங்கள் எப்போதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் என்று சொல்றார். தேசத்துல தேச தலைவர்கள் தேச மக்களுக்காக செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நம்ம பாராட்டணும். சில காரியங்கள் ஏதாவது குறைகள் தவறுகள் ஏற்பட்டால் நம்ம ஆலோசனை சொல்லணும். ஆனால் தேவன் நமக்கு தேசத்தின் ராஜாக்கள் மூலமாய் செய்த நன்மைகளுக்காக எப்போதும் நன்றி அறிதலோடு செய்ய அங்கீகாரம் பண்ணணும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவன் நம்மை பராமரித்தாலும், நமக்கு தயவு பாராட்டினாலும், நமக்கு ஜீவனை கொடுத்திருந்தாலும், நம்ம ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கிறோம், ஒரு ஆளுகையின் கீழே இருக்கிறோம். தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படி சில ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் தேச ஜனங்களுக்கு பராமரிப்பு செய்யும்படி, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, எப்படி ஜனங்களை பராமரிக்கின்ற ஞானத்தை கொடுக்கும்படி தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அதிபதிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் நாம பெறுகிற அந்த நன்மைகளுக்காக, தேசத்தின் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அதை எப்போதும் நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ண வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் நம்ம நன்றி உணர்வை என்ன செய்யணும், வெளிப்படுத்துவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லணும். அதே போல எந்தெந்த மனிதர்கள் மூலமாக நமக்கு தேவன் நன்மைகள் செய்கிறாரோ, நம்மை பராமரிக்கிறாரோ, நம்மை போஷிக்கிறாரோ, நம்மை பாதுகாக்கிறாரோ, அவர்களையும் நினைத்து நம்ம ஜெபங்கள்ல கர்த்தரை துதிக்கணும். தேசங்களுக்காக, அதிபதிகளுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம தேவனை நோக்கி என்ன செய்யணும், நன்றி அறிதலோடே அந்த காரியங்களை அங்கீகாரம் பண்ணணும், ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் நம்ம செய்கிற போது தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். தொடர்ந்து அரசாங்கம் இன்னும் பல நல்ல திட்டங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து அவர்கள் என்ன செய்வார்கள், பராமரிப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் யோபு சொல்றாரு, உங்களுடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது என்று சொல்றாரு. தேவன் நம்மை பராமரிக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்ம உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவோ பலவீனங்கள், பிரச்சனைகள் பாருங்க. கொள்ளை நோய் எந்த அளவுக்கு நம்ம கண்கண்ட எத்தனையோ பேர் மறித்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. நமக்கு சின்ன சின்ன பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை பராமரித்து நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். நம் ஜீவனை காப்பாற்றி கொண்டு வருகிற தேவனுக்கும், நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டு வருகிற கர்த்தருக்கும், பலவித மனிதர்கள் மூலமாக நமக்கு தயவும் இரக்கமும் பாராட்டி வருகிற தேவனுக்கும் நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை நமக்கு ஏற்பட்டிருக்கிற, நமக்கு உதவி செய்திருக்கிற எல்லா உதவி செய்த மனிதர்களை நம்முடைய மனிதரை நினைத்து அவர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மை
கர்த்தர் பல மனிதர்கள் மூலமாய் பராமரிக்கிறது போல நாமும் நம்மால் எவ்வளவு பேரை பராமரிக்க முடியும் என்கிறதை நம்முடைய உள்ளத்திலே நினைத்து நம்மால் இயன்றதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மளோடு பல ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாம் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளாக நாங்கள் சமூகத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, ஸ்தோத்திரிக்கும்படி உதவி செய்து ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, யோக பக்தன் சொன்னானே, எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அன்றி தயவையும் பாராட்டினீர், உம்முடைய ஆவி, உம்முடைய பராமரிப்பினுடைய ஆவியை காப்பாற்றினதுன்னு சொன்னது போல ஆண்டவரே, உபதியா இருக்கிற தேவ மனிதன் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை போஷித்து காப்பாற்றினார், பராமரித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இதுபோல யோசேப்பு தன் சகோதரர்களுடைய குடும்பங்களையும் போஷித்து பராமரித்தார் என்று பார்க்கிறோம். சமாரியன் ஆண்டவரே அந்த வழியிலே குற்றுயிராய் கிடந்த மனிதனை பராமரித்து ஆண்டவரே அவனை போஷித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பேலிக்ஸை குறித்து பவுல் சொல்கிற போது அவருடைய விசாரணையினாலே தேசத்து ஜனங்கள் நன்மைகளை அனுபவித்து அதை மிகுந்த நன்றியோடு அங்கீகாரம் படுகிறோம் என்று சொல்லி அவருடைய பராமரிப்பை கொடுத்து அவர் தேச அதிபதியினுடைய பராமரிப்பை கொடுத்து சொல்கிறாரப்பா. இப்படியாக தேவன் மனுஷர்களை பலவிதமான ஆண்டவரே சூழ்நிலைகள் வழியாக பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர். அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உடைய தேவன் மரண பரியந்தங்களை நடத்துவார் என்ற வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். தொடர்ந்து வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதியும். இந்த கொள்ளை நோயின் காலங்களிலே கர்த்தர் இதுவரைக்கும் பராமரித்து வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஒரு காலத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபிப்பினுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.